ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மறுமணம் ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் சபரீஸ். இவருக்கு செகண்ட் மேரேஜுங்க. படிப்பு MBA முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 23/5/1991. பிறந்த நேரம் 11:55 PM. ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம். இவங்களுக்கு 7ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் பாலசுப்ரமணியம், தாயின் பேர் புஷ்பா. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் குலாயன் கொடுத்து சேர்ந்தவங்க. முகவரி பல்லடம். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 11 சென்ட் லேண்ட் இருக்குது, RCB இருக்குது. மொத்தமாக சொத்து மதிப்பு 5 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த செகண்ட் மேரேஜ் பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தீபக். படிப்பு MCOM MBA முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் PMOவில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 23/1985. பிறந்த நேரம் 3:44 PM. ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 2ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஒரே பையன்தான். தந்தை பேர் சொக்கலிங்கம், தாயின் பேர் சுலோக்ஷனா. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் முத்தன் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி பெரிய கரட்டுப்பாளையம். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் பூமி இருக்குது. வாடகை ஒரு 30,000 வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஃபஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ரெண்டுமே பார்க்குறாங்க. செகண்ட் மேரேஜில் குழந்தை இல்லாமல் இருக்க ப்ரொஃபைலை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் தியாகுமணி. படிப்பு DE EEE முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காது, பவர்லூம் வச்சு. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 26/6/1990. பிறந்த நேரம் 6 PM. ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம் 1ஆம் பாதம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரில் ஒரே பையன்தான். தந்தை பேர் அர்ஜுனன், தாயின் பேர் சம்பூர்ணம். கொங்கு வெள்ளாள கவுண்டரில் கண்ணன் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 வீடு இருக்குது, கடை 3 இருக்குது, வாடகை வர வந்துட்டுருக்குது. 1.5 ஏக்கர் பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ருத்ரகுமார். படிப்பு BE MBA முடிச்சிருக்காங்க. ஒர்க் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் நேவிடிக்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 2,50,000. பிறந்த தேதி 26/11/1989. பிறந்த நேரம் 1:37 PM. ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி 4ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் உலகநாதன், தாயின் பேர் பாக்கியம். கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பதுமான் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி வடவள்ளி. சொத்து என்ன பார்த்திங்கன்னா 5 சென்ட் வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மகேஷ். படிப்பு EEE முடிச்சுட்டு இப்போ சிப்காட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 75,000. பிறந்த தேதி 20/10/1984. பிறந்த நேரம் 3:50 AM. ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம் 4ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் பாலசுப்ரமணி, தாயின் பேர் தேவகி. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் பூமி இருக்குது, சைட் பூமியெலாம் இருக்குது. வாடகை ஒரு 20,000 வந்துட்டுருக்குது. மொத்த சொத்து மாதிரி 10 கோடின்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்பம் போனால் செகண்ட் மேரேஜ் வந்தால் குழந்தை இல்லாமல் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வினோத். படிப்பு BE MS முடிச்சுட்டு VC பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 3 லட்சம். பிறந்த தேதி 25/10/1983. பிறந்த நேரம் 2:55 PM. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி 3ஆம் பாதம். இவங்களுக்கு 7ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரில் ஒரே பையன்தான். தந்தை பேர் கோபாலகிருஷ்ணன், தாயின் பேர் செல்வி. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் ஆந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோபி. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 10 ஏக்கர் தோட்டக்குது. மற்றெல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஃபஸ்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் ரெண்டு எதிர்பார்க்குறாங்க. செகண்ட் மேரேஜ் இருந்தால் குழந்தை இல்லாத ப்ரொஃபைலை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் லோகேஷ். இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்க. படிப்பு DEC முடிச்சுட்டு இப்போ கூட்டுறவு வேளாண் சங்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 20,000. பிறந்த தேதி 21/4/1985. பிறந்த நேரம் 12:37 PM. ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி 2ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரில் ஒரே பையன்தான். தந்தை பேர் பூபதி, தாயின் பேர் யசோதா. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் அந்துவன் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி வெள்ளிக்கிணறு. சொத்து விவரம் பார்த்திங்கன்னா வாடகை வர வருது, 20,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு செகண்ட் மேரேஜ் ப்ரொஃபைலாக, குழந்தை இல்லாத எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சந்தோஷ். படிப்பு BE முடிச்சுட்டு கரூர் SBI பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த தேதி 23/11/1992. பிறந்த நேரம் 3:30 AM. ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் முருகேசன், தாயின் பேர் இந்திராணி. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் வெண்டுவன் குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி நல்ல செல்லி அம்மன். சொத்திரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து போனால் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சின்னசாமி. படிப்பு MTech முடிச்சுட்டு ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 10/9/1982. பிறந்த நேரம் 6:30 AM. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி 2ஆம் பாதம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் மணி, தாயின் பேர் ராஜாமணி. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பனையன் கொடுத்த சேர்ந்தவங்க. முகவரி நாமக்கல். சொத்து விவரம் பார்த்திங்கன்னா 13 ஏக்கர் தோட்டக்குது. மொத்த சொத்துமே 10 கோடிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு +2ல் டிகிரி படித்து பொண்ணை எதிர்பார்க்குறாங்க.
அடுத்ததாக பெயர் லோகநாதன். படிப்பு டிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்காரு. பிறந்த தேதி 31/10/1993. பிறந்த நேரம் 1:30 PM. ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. தந்தை பேர் கணபதியப்பன், தாயின் பேர் சரசு. கொங்கு வெள்ளாள கவுண்டரில் ஈஞ்சங்குடத்தை சேர்ந்தவங்க. முகவரி அன்னூர். சொத்து விவரம் 7 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.